ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிசிசன். இன்றைக்கி கூட நம்ம ஒரு சிம்பிளான டிசைன் பிகினருக்கான வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 3 லைனில் ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் வந்து எப்போவுமே நார்மலாக சின்னதாக போட்டால் தான் நீட்டாக இருக்கும். அதேமாதிரி ஃபினிஷிங்குமே நீட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 3 லைன் போடும்போது நம்மளுக்கு டெய்லர் ஸ்டிச் பண்ணும்போதும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு லைன் நம்பர் 2 ரவுண்ட் பீட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பஞ்ச் பீட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த செயின் ஸ்டிச்சை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் ஸ்டிச் பண்ணோம், இல்லைனா செயின் ஸ்டிச்சுக்கு மேலே வந்து இந்த பீட்ஸ் ஓவர்லாப் ஆகிடும். அந்த செயின் ஸ்டிச்சை விட அதிகமாக வந்து வெளியே வர மாதிரி இருக்கும். நம்ம வந்து இதுக்கு ஜரி யூஸ் பண்ணியும் ஸ்டிச் பண்ணலாம், இல்லைனா மிஷின் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம். ஜரி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் வந்து ஜரி யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே சிங்கிள் பீட்ஸாக தான் ஸ்டிச் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு லைன் சுகர் பீட்ஸும் கொடுத்தாச்சு. இந்த சைஸ் பீட்ஸ் பார்த்திங்கன்னா நம்பர் 6 சைஸ் தான் எடுத்துக்கேன். ஸோ அந்த பீட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பஞ்ச் பீட்ஸ் தான், அதுவுமே நல்ல பெரிய சைஸ். ஸோ ஒரு பீட்ஸாக நம்ம இதுக்கு கம்பல்சரி ஜரி யூஸ் பண்ணால் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வந்து மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ இந்த மாதிரி பெரிய பீட்ஸ் யூஸ் பண்ணாலே ஜரி யூஸ் பண்ணிக்கோங்க, A1 மம்தா பிராண்ட். ஸோ அது நம்மளுக்கு இன்னுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அகெயின் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் வந்து நான் 2 ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸியான டிசைன் தான். நம்ம பேக் நெக், ஸ்லீவ்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் நெக் எல்லாமே வந்து சேம் டிசைனே போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டிசைன் தான். எப்போவுமே சுகர் பீட்ஸ் வந்து 2 தான் ஸ்டிச் பண்ணுவோம். ப்ரிசோ பிராண்டும் நல்லாயிருக்கும், ப்ரெஸ்டோ நல்லாயிருக்கும், அண்ட் ப்ரைஸ் பிராண்டும் நல்லாயிருக்கு. நீங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பெரிய பீட்ஸ் நடுவில் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் வந்து க்ராஸ் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 5 to 6 சுகர் பீட்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக கொடுத்துட்டு ஒரு ஸ்டிச் அண்ட் வந்து ஒரு லாக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே கீழே வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைனுக்கும் வந்துடலாம். நம்ம வந்து செப்பரேட்டாக நாட்டும் போடலாம். பட் நம்மளுக்கு நாட் போடும்போது ரொம்பவே டைம் எடுக்கும். பட் இந்த மாதிரி ஸ்டிச்சை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே வந்தாலே சீக்கிரமாக முடிக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் மிஷின் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுங்கள். மிஷின் த்ரெட்டில் வந்து ஸ்பேட் பிராண்ட் இல்லைனா வந்து அமிட்டோ பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். த்ரெட்டுமே அருந்து போகாது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ மஸ்டர்ட் எல்லோ யூஸ் பண்ணி எல்லாத்துக்குமே நம்ம வந்து கிராஸ் லைன் வந்து கொடுத்தாச்சு. மினிமம் 5 பீட்ஸ் வரும், மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 6 பீட்ஸ் வரும். அதாவது நம்ம அந்த சென்டரில் கொடுத்துருக்க பெரிய பீட் சைஸ் கணக்கில் தான் நம்ம அந்த கிராஸ் எவ்வளோ பண்ணுறோன்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம், கரெக்டாக 1/2 இன்ச். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஒர்க் வந்து தெரியும், பட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி மாடல் வந்து நம்ம நிறைய போட்டிருந்தாலும் இந்த சின்ன சின்ன விஷயம் சொல்கிறதுக்காக தான் வந்து அகைன் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுமே கரெக்டாக வந்து அந்த சுகர் பீட்ஸ்க்கு ஒட்டியே வந்து நம்ம போடக்கூடாது, பிகாஸ் இது அவுட்லைன் எல்லாமே சுகர் பீட்ஸ் வரப்போகுது. ஸோ கொஞ்சம் அந்த பீட்ஸ் அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த 1/2 இன்ச் கரெக்டாக சென்டரில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் ஹனி கோல்ட் கலரில் வந்து ஸ்டோன் எடுத்திருக்கேன், திலகம் ஷேப். எல்லாமே வந்து ஷார்ப் எட்ஜ் கொடுத்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கம்முமே வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே கரெக்டாக அந்த ஸ்டோன் அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அகெயின் 2 பீட்ஸாக கொடுத்து நம்ம ரவுண்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ப் எட்ஜஸ்மே வந்துடுச்சு. அகெயின் பார்த்திங்கன்னா ஒரு நாட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸ்டோனோட ஸ்டார்டிங்லேருந்தே நான் ஸ்டிச் பண்ணுறேன். இன்னும் வந்து நம்மளுக்கு நல்லா ஷார்ப் எட்ஜஸ்லாம் வேணும்னா நம்ம இன்னும் வந்து ஹைட் கொடுத்து கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் கீழே அந்த ஸ்டோனோட கர்வ் ஸ்டார்ட் ஆகிற ஸ்பேஸ்லேருந்து போயிட்டு நம்ம மேலே எக்ஸ்ட்ரா ஒரு பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணோன்னா இன்னும் ஷார்ப்பாக இருக்கும். இது வந்து இந்த டிசைன் வந்து கஸ்டமருக்கு ஆல்ரெடி வந்து ரெஃபரன்ஸ் பிக் காமிச்சு தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் எப்படி இருக்கோ சேம் அதே தான் வந்து நம்ம ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக அந்த இடத்துல ஷார்ப்பில் வர மாதிரி ஒரு சென்டரில் ஒரு பீட் கொடுத்து நம்ம நாட் பண்ணிடணும். இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு சாரீ அண்ட் ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக கலர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டோன் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஸ்டோனுக்குலாம் வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணோன்னா பேக் சைடில் அந்த சில்வர் கலரில் இருக்கும்ல அந்த கோட்டிங், ஸோ அது எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆகுது. நீங்கள் அது வந்து அந்த க்ளூவோட எஃபெக்டில் வந்து அந்த மாதிரி ஆகும்.
நெக்ஸ்ட் டைம் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணால் B7000 கரெக்டாக அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்பர் 2 ரவுண்ட் பீடை வந்து நான் சென்டர் வந்து 2 பீட்ஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு மேலே அகெயின் வந்து 3 சுகர் பீட்ஸை கொடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லைன்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்கும் போது நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சு ஸ்பேஸ் இருக்கனால நம்மளுக்கு அந்த சென்டரில் அந்த ஸ்பேஸுமே கரெக்டாக ஈவனாக இருக்குது. அகெயின் பார்த்திங்கன்னா 2 சுகர் பீட்ஸ் கொடுத்து சென்டரில் வந்து ஒரு சுகர் பீட்ஸ் அக் ஷேப்பில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 கொடுத்துட்டு பேக்கில் போய் ஸ்டிச் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பீட்ஸ் கொடுத்து நம்ம நாட் பண்ணணும். இதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்குக்குமே பார்த்திங்கன்னா சேம் டிசைன் தான் போட்டுக்கோம். நெக்கில் எங்கேயுமே வந்து புட்டாஸ் வேண்டான்னு சொன்னனால புட்டாஸ்லாம் இல்லாமல் கரெக்டாக அந்த நெக்லைன் மட்டும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவுமே சிம்பிளாக அதே டிசைன் தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சிங்கிள் கலர் கோல்டன் கலர்லேயே ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய ப்ளவுஸ்க்கு வந்து சாரீக்கு வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஃபுல்லாக மார்க் பண்ணி கொடுத்தனால நம்ம சேம் அதிலே ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸ்லீவுமே சேம் புட்டாஸ் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக வந்து 2 ஸ்லீவ் அண்ட் ஃப்ரண்ட் நெக்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்கள் யாருக்காச்சும் ஆரி ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தாலும் ஆரி ஒர்க் ரிலேட்டடாக எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.